ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பர்பிள் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா பர்பிள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பர்பிள் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். பர்பிள் ஆப்பை ஓப்பன் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து அது ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, அக்கௌண்ட் ஐகான். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மை அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட்கான இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இந்த பேஜ் நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இந்த இடத்துல டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெலீட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டெலீட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். டெலீட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும், டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல அவங்க வந்து வெரிஃபை வயா ஓடிபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபோன் நம்பர் இருக்கும், உங்களுடைய ஃபோன் நம்பர். இதுல வந்து பாருங்க ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை வந்து பண்ணணும். அதனால இதுல வந்து பாருங்க வெரிஃபை வயா ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை வயா ஓடிபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதாவது உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட் நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். இதுக்கு வந்து பாருங்க ஒரு 15 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இந்த ஓடிபி வந்து இதுல வந்து என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. மெசேஜஸ் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மெசேஜஸ் ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும், நார்மல் மெசேஜா வந்திருக்கும். இப்போ பர்பிள் ஆப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மெசேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்திருக்கக்கூடிய ஓடிபி வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஓடிபி நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஓடிபி நீங்க வந்து நோட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து திரும்ப பர்பிள் ஆப்க்குள்ளே வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப பர்பிள் ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். திரும்ப பர்பிள் ஆப்க்குள்ளே வந்துட்டு இப்போ நான் நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து இதுல வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சரியான ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சரியான ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ இதுல வெரிஃபை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிட்டேன். வெரிஃபை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அவங்க வெரிஃபை வந்து பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பாருங்க நம்பர் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க, இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணிட்டாங்க. பர்பிள் அக்கௌண்ட்கான மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க சூஸ் ரீசன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க சூஸ் ரீசன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சூஸ் ரீசனை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்க வந்து எந்த ரீசனுக்காக நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரீசன் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ரீசன் ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஐ ஹேவ் அனதர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ரீசன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ ஹேவ் அனதர் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க கீழே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்றீங்க அப்படின்னா இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நிரந்தரமா நீக்கப்படும். உங்களுடைய அக்கௌண்ட்கான டேட்டா மொத்தமும் டெலீட் ஆயிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னா டெலீட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுல வந்து அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நாங்க வந்து பர்மனெண்டா டெலீட் பண்ணிடுவோம். நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்ல நீங்க வந்து பேலன்ஸ் வாலெட்ல பேலன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, அல்லது பர்பிள் அக்கௌண்ட்ல நீங்க பேலன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க டெலீட் பண்ணும்போது டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பர்பிள் ஆப்ல நீங்க வந்து உங்களுக்கு மணி வர வேண்டியது இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணும்போது அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து கிடைக்காது, ரீஃபண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வராது. அதனால நீங்க வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு ப்ராடக்ட் இன்னும் வந்து சேரல அப்படின்னாலோ நீங்க வந்து இந்த டெலீட் பண்ற ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போகாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை நாங்க வந்து நிரந்தரமா டெலீட் பண்ணிடுவோம். நீங்க வந்து பர்பிள் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பர்பிள் ஆப்பை பயன்படுத்த நினைச்சா நீங்க வந்து நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை நீங்க டெலீட் பண்ணும்போது பர்பிள் அக்கௌண்ட்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து டெலீட் ஆயிடும். அதாவது மொத்த டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை இப்போ நீங்க டெலீட் பண்ண நினைச்சா இப்போ இதுல வந்து பாருங்க டெலீட் சொல்லிட்டு இருக்கு. டெலீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டெலீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட் வந்து டெலீட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க டெலீட் வந்து கொடுத்துறேன். டெலீட் கொடுக்கும்போது அக்கௌண்ட் டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க, லாக்ட் அவுட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பர்மனெண்டா டெலீட் ஆயிடும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக் அவுட் வந்து ஆயிடும். இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய அக்கௌண்ட்டை பர்மனெண்டா டெலீட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை நீங்க வந்து டெலீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான அக்கௌண்ட் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து மை அக்கௌண்ட் இருக்கு, மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி, அதாவது இப்போ நீங்க டெலீட் பண்ண பர்பிள் அக்கௌண்ட்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க வந்து கண்டினியூ கொடுத்து லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா
இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து லாகின் வந்து ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து வரும். இப்போ நான் வந்து கன்டின்யூ கிளிக் பண்றேன். கன்டின்யூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, அக்கவுண்ட் வாஸ் டெலீட்டட் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சொல்லுது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய பர்பிள் அக்கவுண்ட்ட வந்து பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.